முதல்ல நம்ம எப்போதும் போல ஆரம்பிக்கும்போது ஒரு சிறந்த பிரார்த்தனை, ஒரு சிறிய பிரார்த்தனை. நம்ம மூச்சை நல்ல ஆழமாக சுவாசித்து 3 முறை நல்ல மூச்சை ஆழமாக சுவாசித்து இறைவனை வேண்டி நம்ம ஆரம்பிக்கலாம். வணக்கம்மா, எல்லாருக்கும் வணக்கம். போன வாரம் நீங்க எல்லாரும் லங்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு வச்ச அந்த லங்ஸோட பாயிண்ட்ஸ் எல்லாம் தொட்டு உணர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். போன வாரம் வராதவங்க இந்த வாரம் புதுசா வந்திருந்தாலும் போன வாரம் சரியா நான் கவனிக்கலம்மா, நீங்க சொன்னது எனக்கு சரியா புரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் நான் முதல்ல இருந்து எப்போதுமே ஒரு ரீகால் மாதிரி சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன் இந்த கிளாஸை. உங்களுடைய குடும்ப இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அருளாலையும் இறைவனுக்கு ஒரு நன்றியை செலுத்திட்டு நம்ம கிளாஸை கவனம் சிதறாமல் இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போன வாரம் நடந்த கிளாஸ் என்ன, இதை பத்தி இத்தனை வாரமா நம்ம 5 வாரமா பார்த்துட்டு இருக்கோம், இதுல நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்டு இன்னைக்கு உள்ள கிளாஸுக்கு நம்ம போவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்திருந்த விஷயங்கள் என்னென்னன்னா, அக்குபஞ்சர்னா என்ன, அக்குபஞ்சருக்கும் அலோபதிக்கும் என்ன வித்தியாசம், அக்குபஞ்சர்ல யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, அது எப்படி பிரபஞ்சம் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது, பஞ்சபூதங்களால அடிப்படையில தான் இந்த அக்குபஞ்சர் அப்படிங்கிறது நோயை நம்மளுக்கு தீர்க்குது. ஒவ்வொரு பஞ்சபூத புள்ளிகளை வைத்துதான் நம்ம ஒவ்வொரு பாயிண்டும் நம்ம கொடுக்குறோம். நம்ம உடம்புலதான் பிரச்சனையும் இருக்கு, நம்ம உடம்புலதான் தீர்வும் இருக்கு அப்படிங்கிறத உடம்போட நம்ம பேசுற மொழிதான் இந்த அக்குபஞ்சர். ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். ஒவ்வொரு பாயிண்டையும் நம்ம தொட்டு நம்ம உடலை தொட்டு தொட்டு பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம எல்லாமே தொட்டு அனுபவிச்சு இருந்திருப்போம். இருந்தாலும் இதுதான் இந்த இடத்துக்கு இந்த பாயிண்ட் தான், இது இந்த லங்ஸோட பாயிண்டா, ஹார்ட்டோட பாயிண்டா, பெரிகார்டியத்தோட பாயிண்டா, இந்த 12 உறுப்புகள் என்னென்ன, 12 உறுப்புகள்னா இன் எது யாங் எது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்னென்ன அந்த உறுப்புகள்லாம் வேலை செய்யுது, அந்த உறுப்புகள்லாம் எப்படி நம்ம உடம்புக்குள்ளார நீங்க திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வாரம் பூராவும் நான் அக்குபஞ்சர் கிளாஸ் எடுத்தது வந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த தியான கிளாஸ்லயோ இல்ல மற்ற ஆசிரியர்கள் எடுக்கிற வகுப்புலையோ இல்ல மருத்துவர் சித்த மருத்துவர் பத்தியோ நீங்க எதை பார்த்தாலும் இயற்கை சம்பந்தமா தான் இருக்கும். இந்த பிரபஞ்சத்தை சுத்தி சுத்தி தான் நம்ம இருக்கோம். இந்த அண்டத்துல உள்ளதா பெண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப கூட அம்மா சொன்னாங்க, சூட்சும உடல் ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே பஞ்சபூத அடிப்படையில தான் நம்ம ஒவ்வொரு உறுப்பும் அதை சார்ந்துதான் இருக்கு. அதோட தொடர்புல தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செய்யுது. ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வாரம் பூரா 4 வாரத்திலையும் நம்ம பார்த்தோம். ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி தொடர்பு இருக்கு, ஒண்ணுக்கு எப்படி சண்டை போடுது, சமமா படுத்தினா உடம்புல என்ன வியாதி இல்லாம இருக்கு, எது நம்மளுக்கு வெப்பம் கூட இருக்கு, குளிர்வான தன்மை எப்படி இருக்கு, எப்படி நம்ம சமநிலைப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த 4 வாரமா பார்க்கிறோம். 12 உறுப்புகள் என்னென்ன, 12 உறுப்புகளோட வேலைகள் என்னென்ன, 12 உறுப்பை கைக்கு 6ம் காலுக்கு 6மா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் இன்னும் 2 வாரத்துல நாடி பார்க்கறது எப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா நம்மளோட நாடியை பார்த்து நாடியை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு வியாதி நம்மளுக்கு இப்ப வரப்போதா ஏற்கனவே வந்திருக்கா, அந்த நாடியோட துடிப்பு எப்படி அப்படிங்கறத இந்த 4வது வாரத்துல உங்களுக்கு நான் கத்துக் கொடுப்பேன். நம்ம கையில தான் நம்ம நாடி. எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கையை தொட்டு பார்ப்பாங்க, நாக்க நீட்டுங்கன்னு சொல்லுவாங்க, கண்ணை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட என்னன்னு கேட்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற டாக்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க, எடுத்த உடனே ஒரு பெரிய லிஸ்ட், ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க, எக்ஸ்ரே பண்ணி பார்ப்போம், உடனே பிளட் ரிப்போர்ட் என்னென்னலாம் இருக்குமோ அந்த பிளட்ல யூரியா கிரியாட்டின் யூரியா யூரின் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2600 ரூபா 2500 ரூபா இல்லையா, ஃபுல்லா உடம்பு உங்களுக்குள்ளார என்ன வியாதியும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஏற்கனவே பயமுத்தி நல்லா இருக்கிற உடம்பையும் நம்மளே ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நம்மளே சூனியம் வச்சுக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நம்ம பண்ணிட்டு ஃபுல் பாடி செக்அப்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியாம இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஐயோ இது வந்துருச்சேன்னு அந்த பயமே பாதி என்ன பண்ணுது, நம்மள ஆளை சாப்பிட்டுருது. அப்ப மனசும் உடம்பும் நம்மளுக்கு ஒத்து போகுதா, மனசு சரியா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும். மனசுல எப்ப பார்த்தாலும் நம்ம சார் சொல்ற மாதிரி ஆரோக்கியமா இருக்கும், நம்ம ஆரோக்கியமா இருக்கோம், நம்ம சந்தோஷமா இருக்கோம்,
அப்ப ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்னென்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் நம்ம உடம்பு இருக்கு. இயற்கையோட ஒத்து வாழ்ந்தா நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான் திருப்பி திருப்பி எல்லா விஷயமும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே இது, மனசுக்கும் உடம்புக்கும் தொடர்பு இருக்கு. மனசு நல்லா இருந்தா உடம்பும் நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மனசு நல்லா இருக்கிறதுக்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சாப்பாடு, நல்ல இயற்கை, நல்ல சுவாசம், நம்மளுடைய சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும், பாசிட்டிவா ஆகணும்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் திரும்பி திருப்பி இதுல வந்துட்டு இருக்கு. நம்ம அதை தான் நம்ம ஒவ்வொரு நம்மளுடைய பாடத்திலையும் நம்ம பார்க்கிறோம். கழிவுகளின் தேக்கம் தான் நோய் அப்படின்னு நம்ம சொல்றோம். நோயின்னா புதுசா ஒண்ணுன்னா வரப்போறது கிடையாது. எங்கெல்லாம் கழிவு நமக்கு தேக்கமா இருக்கோ அதுதான் நோய். அப்ப அந்த கழிவுகள் வெளியேறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கு காலையில தூங்கி எந்திரிச்சானே காலை கடன் அப்படின்னு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் தான். ஏன், கரெக்டான நேரத்துல நம்ம சாப்பிடுறது கிடையாது. கரெக்டா நான் இப்ப சொன்னது உமிழ் நீரோட சேர்ந்து சாப்பிடுங்க, பசி எடுக்கும் போது சாப்பிடுங்க, தாகம் எடுக்கும் போது தண்ணீர் குடிங்க. அப்படி நம்ம உடம்ப ஏப்பம் வந்துருச்சா போறோம்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல தூக்கம். இன்னைக்கு நிறைய பேரு நைட் டியூட்டி தான் பாக்குறாங்க, தூக்கங்கிறது இல்ல. அவங்களோட சாப்பாடு டயம் மாறுது. அந்த சிஸ்டம் நம்மளுக்கு ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி நம்ம உடம்புல இருக்கிறத பூரா என்ன ரசாயன மாற்றம் தான் சொல்றாங்கல்ல இல்லையா, ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு டயமும் 2 மணி நேரம், 12 2 24. நம்மளுடைய உறுப்புகள் 12 ராஜ உறுப்புகள் பார்த்தோம். அது 2 மணி நேரம் வேலை பார்க்குது. அப்ப என்னென்ன உடம்பு என்னென்னலாம் வேலை பார்க்குது நான் சொன்னேன் போன வாரம். லங்ஸோட டைம் 3 to 5. அப்ப அதனாலதான் அந்த காலையில சுவாச மண்டலம், அந்த சுவாசம் நல்லா இருக்கணும்னாலதான் தியான கிளாஸ் எல்லாம் இருக்கு. நம்ம காலையில எந்திரிச்சு வெளியில போறோம், வாக்கிங் போறோம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் சாணி தெளிச்சு கோலம்லாம் போட்டாங்க, இயற்கையா அந்த காற்றை சுவாசிச்சாங்க. அவங்களுக்கு அந்த சுவாசங்கிறது நல்ல ஆக்சிஜன், வேப்ப மர காத்து. கிராமத்துல எல்லாம் பார்த்தோன்னா அருமையா இருக்கும். இப்பெல்லாம் வெளியில கொசு அது, ஏன்னா இயற்கை ரொம்ப மாசுபட்டு கிடக்கு. சுற்றுச்சூழல் நம்மளுக்கு அடைப்பு அந்த மாதிரிதான் வருது. அதனாலதான் வியாதிகள் நிறைய வருது, ஹாஸ்பிட்டல் நிறைய திறக்குது, புதுசு புதுசா ஏதாவது ஒரு மருத்துவம் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனாலேயே பாத்தீங்கன்னா அலோபதியில இருந்து ஒரு மாற்று மருத்துவம்னு சொல்லிட்டு தான் இந்த அக்குபஞ்சரை எல்லாரும் இப்ப தேர்ந்தெடுத்து இது என்னதான் சொல்றாங்க, என்னதான் தீர்வு இதுல இருக்குன்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறதுலதான் போன வாரம் லங்ஸை பத்தி சொன்னோம். நான் சொன்னேன் எல்லா விரலும் அமைக்க விடுங்க, எல்லா விரலுக்கும் ஒரு ப்ரெஸ் பண்ணி பண்ணுங்க. கால் விரலா இருக்கட்டும், கை விரலா இருக்கட்டும், 10 விரலையும் டெய்லி நீங்க காலையில எந்திரிச்சோடனே பிடிச்சு விடுங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு விரலையும் ஒரு பொருள் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த கட்டை விரல் பார்க்கும் போதெல்லாம் நம்மளுடைய லங்ஸ், இது இன். அடுத்தது பாத்தீங்கன்னா யாங், லார்ஜ் இன்டெஸ்டைன். லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் தொடர்பு, ஒன்று தொடர்புடையது. இது காற்று சம்பந்தமான இந்த மூலகம் இந்த ஃபயர்ல என்னென்ன உறுப்பு இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஹார்ட், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்த்தோம். ஃபயர்ல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தது எர்த்துக்கு வருவோம். எர்த்துல ஸ்டொமக்கு, ஸ்பிளேனும் இருக்கும். எர்த்துல இருந்து நிலத்துல இருந்து என்ன வரும் அப்படின்னா அந்த லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும். காற்றுன்னு சொல்லியிருப்போம், ஆக்சுவலி அது மெட்டல்லு. ஆனா சைனாக்காரங்க அந்த அக்குபஞ்சர்ல காற்றா அதை வச்சிருக்காங்க. காற்றுல இருந்து அடுத்தது வாட்டர். உங்களுக்கு கிட்னியும் யூரினரி பிளாடரும் உங்களுக்கு வாட்டர் எலிமெண்ட்ல இருக்கும். அப்படியே வாட்டர்ல இருந்து என்ன மாறும், உட்டுக்கு மாறும். லிவரும் லிவரும் கால் பிளாடரும் இருக்கும். திரும்ப உட்டுல இருந்து என்ன ஆகும், ஃபயருக்கு போகும். இந்த ஆக்கும் சுழற்சி அடிப்படையில தான் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய உடம்பு எந்த இதுல நம்மளுக்கு, நம்ம உட்டுல பாதிப்பு இருக்கா, லங்ஸ்ல நம்ம காற்றுல பாதிப்பு இருக்கா, ஆகாயத்துல பாதிப்பு இருக்கா, இந்த பஞ்சபூதங்கள்ல எந்த விஷயம் பாதிப்படைஞ்சிருக்கு, இனி வருமா, பாதிப்பு வருமா, உள் உறுப்புக்கும் வெளி உறுப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இவ்வளவு நாள் நம்ம அதுதான் பார்ப்போம். அப்ப நம்மளுடைய மூக்கு லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டினுக்கும் உள்ள வெளிப்புற உணர்வு உறுப்பு எது அப்படின்னு காமிச்சு பார்த்தோம்னா நோஸ் தான். அப்ப ஒவ்வொன்று உள் உறுப்புக்கும் வெளி உறுப்புக்கும் என்ன. அப்ப போன தடவை பார்க்கும்போது லங்ஸ் இன்னுன்னு ஆரம்பிச்சாலே உங்களுக்கு எது உட்டுல ஆரம்பிச்சு வாட்டர்ல முடியும். முதல்ல உட் பாயிண்ட், லங்ஸோடைய உட் பாயிண்ட் ஆரம்பிக்கும். உட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபயர்ல இருந்து பாத்தீங்கன்னா எர்த்துல இருந்து பாத்தீங்கன்னா மெட்டல்,
மெட்டல்ல இருந்து பாத்தீங்கன்னா வாட்டர். இந்த அடிப்படையில தான், இந்த சுழற்சி அடிப்படையில தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பேஷண்ட் யாரோ அவங்களுடைய விரலை வச்சுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஆட்காட்டி விரல்ல தான் நாங்க முதல் கோடு ஒரு சுன், இரண்டாவது கோடு 2 சுன், மூன்றாவது இந்த ரேகை வந்து பாத்தீங்கன்னா 3 சுன். அப்ப 3 சுன். இது எப்படி வந்து கை கட்டை விரல் வெளிப்பக்கம், சுண்டு விரல் உட்பக்கம்னு சொல்லியிருக்கேன். நம்மளுடைய விரல்கள் இப்படி இருக்கும்போது உட்பக்கமாக அப்படின்னா சுண்டு விரல் பக்கமா வர்றது உட்பக்கம், கட்டை விரல் பக்கமா இருக்கிறது வெளிப்புற பக்கம். வெளிப்புற ஓர கடைசியில் அப்படின்னு நம்ம படிக்கும்போது மணிக்கட்டு ரேகை நம்ம கட்டை விரல்ல முடியிற பக்கம் தான் வெளிப்பக்கம். உட்பக்கமாக அப்படின்னு வந்தா இந்த சுண்டு விரல் பக்கமாக வர்றது உட்பக்கம். நான் போன தடவை சொன்னேன், கை கட்டை விரல் பக்கம் வெளிப்புறம் வர்றது ரேடியல் எலும்பு, உட்பக்கம் வர்றது அல்னா எலும்புன்னு அப்படின்னு நம்ம போன தடவை படிச்சோம். அப்ப லங்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கும்போது, நம்ம கட்டை விரல்ல பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு லங்ஸோட ஞாபகம். இது இன் தன்மை, இன்னுனா பெண் தன்மை, யாங்னா ஆண் தன்மை, கெட்டியா இருக்குமா, பை போன்று இருக்குமா, குளிர்ச்சியா இருக்குமா, வெப்பமா இருக்குமா, மேல் நோக்கி இருக்குமா, கீழ் நோக்கி இருக்குமான்னு அந்த அட்டவணையும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன். இன்னெல்லாம் எப்படி வரும்? நம்மளுடைய கையின் உட்பகுதியா வரும். யாங் படிக்கும்போது பாத்தீங்கன்னா வெளிப்புறமா வரும். உட்பகுதியா வர்றது பூரா இன்னு, வெளிப்புறமா வர்றது பூரா யாங். அப்ப இப்ப போன வாரம் பார்த்தது இன் பார்த்திருக்கோம், லங்ஸ்ன்னு பார்த்திருக்கோம். லங்ஸ் வந்து இன் தன்மை அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட சக்தி ஓட்ட பாதையை நம்ம படிச்சு பார்த்தோம். உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன்னா விரல்ல ஒன்னா ஆரம்பிக்கும், இல்லைன்னா விரல்ல முடியும். ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதை, லங்ஸோட சக்தி ஓட்ட பாதைனா இந்த கட்டை விரல்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் தான் வரும். இப்படிதான் வந்து நம்மளுடைய முகத்துல எங்கேயோ ஒரு பாகத்துல முடிவடையும், இல்லையா முகத்துல ஆரம்பிச்சு விரல் நுனியில முடியும். இந்த சக்தி ஓட்ட பாதை தெரிஞ்சாதான் எது எங்கெங்க போகுது, எந்த பக்கமா போகுது, எதையெல்லாம் தொட்டுட்டு போகுது. இப்ப மணிக்கட்டு வழியாக அப்படின்னா அப்ப மணிக்கட்டு வழிக்கு என்னென்ன பாயிண்ட் கொடுக்குறோம், முழங்கை வழியாக அப்படின்னா முழங்கையில என்னென்ன பாயிண்ட் இருக்கு. பஞ்சபூத புள்ளிகள் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த கை விரல் நுனியிலேருந்து இந்த முழங்கை வரைக்கும் தான் நம்மளுடைய பஞ்சபூத புள்ளிகள் இருக்கும். பாக்கி எல்லா இடத்துலயும் பாயிண்ட்ஸ் இருக்கும், ஆனா மெயினா நம்மளுடைய பஞ்சபூத புள்ளிகள். அப்ப நம்ம கை கால் எல்லாம் நம்ம நல்லா அலம்பிக்கணும். கை கால் அலம்பும் போது இந்த விரல் எல்லாம் நம்ம இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆயிடுது. அந்த அந்த பாயிண்ட்ஸ் வந்து தானாவே ஆக்டிவேட் ஆயிடுது. முகத்தை அலம்பும் போது முகத்துல இருக்கிறது, மூக்குல இருக்கிறது, காதுல அலம்பும் போது காதுக்கு, தலை குளிக்கும் போது இந்த உச்சந்தலை கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்ம உச்சியில பாயிண்ட் இருக்கு, நம்மளுடைய நெத்தி பொட்டு வைக்கும் போது ஒரு பாயிண்ட், காது குத்தும் போது நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அணிகலன் போடும் போதெல்லாம் அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்றோம். சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ருத்ராட்சத்தை இப்ப இங்க போட்டுட்டு இருக்காங்க, லேடிஸுமே இப்ப போட்டுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த இடம் தொண்டை இந்த கிட்ட வரும்போது, இந்த குரல் வலி கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்லாம் போயிடுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த இடத்துல இப்ப நம்ம இந்த எச்சு முழுங்கும் போது இந்த இந்த குழி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல எல்லாம் இந்த ரெண்டு பக்கமும் இந்த சங்கு இந்த பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த பக்கம்லாம் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. தைராய்டுக்குலாம் அது நல்ல அருமையா இருக்கும். இந்த பக்கம் இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாயிண்ட் இருக்கு. நம்ம படிக்கும் போது வரும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் நான் சொல்லுவேன். சில பேருக்கு என்னென்னலாம் திடீர்னு தலைவலி வந்தா அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லும் போது நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப வந்து நம்மளுடைய முகத்திலேருந்து உடம்பு முழுக்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம கிட்டதான் பிரச்சனையும் இருக்கு, நம்ம கிட்டயே தீர்வையும் கொடுத்திருக்காரு இறைவன். அதனால நம்ம இப்போ ஒரு 12 உறுப்புகள், அந்த 12 உறுப்புகளுடைய வேலைகள், அந்த 12 உறுப்புகள் எப்படி நம்மளுடைய உடம்புல போகுது, மேலேருந்து வருதா, கீழேந்து வருதா, நுனியில முடியுதா, எங்க ஆரம்பிக்குதுன்னு பாக்குறோம். அது இன் தன்மையா யாங் தன்மையான்னு பாக்குறோம். ஏன் அப்படி பாக்குறோம்னா அந்த இன் தன்மைனா இப்படிதான், யாங் தன்மைனா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் இன் யாங் ஆண் பெண் பகல் இரவு ஒரு உயிர் சக்தி ஒரு கரு சக்தி உருவாகினாதான் ஒரு ஒரு மூலாதார சக்தின்னு வரும். இந்த 12 உறுப்புகள் இல்லாம நம்மளுக்கு ஆளுமை இனவர்த்தி பாதைன்னு 2 டியூ சேனல், ரென் சேனல்னு 14 சக்தி ஓட்ட பாதை நம்ம படிப்போம். அது மாதிரி ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதை படிக்கும் போதுதான் நம்மளுடைய உறுப்புகள்லாம் இப்படி போகுதா, நம்மளுடைய லங்ஸ் இந்த ஓட்டத்துலதான் போகுதா, நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் இப்படிதான் போயிட்டு இருக்கா, கை விரல். நம்ம இத்தனை நாளா என்ன பண்ணினோம், விரல் தான் பார்த்திருக்கோம். இந்த விரல்ல இப்படி ஒரு ஒரு அருமையான ஒரு படைப்பை கொடுத்திருக்கான் இறைவன். அப்படிங்கிறத இப்ப கையை வச்சு நம்ம வந்து ஒவ்வொன்றும் விரலை வச்சு நம்ம பாக்குறோம். கால்ல எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் கைக்கும் காலுக்கும் என்னென்ன உறுப்புகள் கொடுத்திருக்காங்க, ஆறு எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு.
இனி வரும் காலத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கை விரல்ல இப்ப ஒவ்வொன்றா சக்தி ஓட்ட பாதையா பார்த்தோம். இந்த ஒரு விரல் தான் நம்மளுடைய தலையில இருந்து கால் வரைக்குமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இந்த ஒரு விரலுக்குள்ளார எல்லாமே லிவரா எங்க இருக்கு, என்ன பாயிண்ட், எந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணணும், இந்த நடு விரலும் நம்மளுக்கு எந்த விரல், கை 2 கை 2 கால், இந்த 5 விரலுக்குள்ளாரே எல்லாமே இருக்கும். அன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க அம்மா, அந்த நடு கரமூலை மத்திய அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொன்னாங்க பாத்தீங்களா. உங்களுக்கு எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி மகாலட்சுமி இருக்காங்க, சரஸ்வதி இருக்காங்க, இந்த கையை வந்து பாத்துக்கிறோம். தியானத்துல பாருங்க, 2 கையும் நீங்க வந்து கண்ணை திறக்கும் போது இந்த 2 கையையும் வச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா திறங்க. ஏன் இந்த கை விரலுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்குது. வெளியில இருந்து அந்த பவர் வாங்கிக்கிறதுக்கு சக்திக்கு அந்த விரலுக்கு இந்த இதுக்குதான் கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த விரல் மூலமா தான் நம்ம சக்தி ஓட்ட பாதையை பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு தொடர்பு இருக்கு. நம்மளுக்கு எப்படி வந்து வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு கரண்ட் கொடுக்கணும் அப்படின்னா வெளியில பெரிய ஒரு இது வச்சிருக்காங்க, அதுல இருந்து நம்ம வீட்டுக்கு கனெக்ஷன் நடக்கிறோம். வீட்டுக்குள்ள இருக்கிறத ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறோம். அது எந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போட்டுக்கிறதா இருந்தா என்னென்ன வேணும் அப்படிலாம் சொல்ற மாரி நம்மளுக்கு அந்த இறைவன்ட்டேந்து வர எனர்ஜியை வாங்கிக்கிறதுக்கு நம்ம உடல் எந்த அளவுக்கு இயற்கையோட இருக்கணும், என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப லங்ஸோட போன வாரம் நம்ம சக்தி ஓட்ட பாதை லங்ஸோட வேலைகள்லாம் பார்த்தோம். திரும்ப ஒரு முறை உங்களுக்கு நான் வந்து லங்ஸோடைய சக்தி ஓட்ட பாதை முதல்ல அதோடைய பொலாரிட்டி, அதாவது உயிர் சக்தி ஓட்ட தன்மை, அது வந்து இன்னு நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 11. அதோடைய தொடர்புடைய உறுப்பு ரிலேட்டட் ஆர்கன் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன். சென்ஸ் ஆர்கன் வெளிப்புற உணர்வு உறுப்பு வந்து எப்படி வெளிப்புறம் காமிக்கிறது அப்படின்னா நோஸ். எலிமெண்ட் வந்து மெட்டல் அப்படின்னு சொல்றோம். அந்த நுரையீரலோட சக்தி ஓட்ட பாதை எப்படி எங்க ஆரம்பிக்கும், உடலின் முன்புற மத்திய கோட்டிலிருந்து 6 சுண்கள் பக்கவாட்டில் 1வது மற்றும் 2வது விலா எலும்புகளின் மத்தியில் ஆரம்பித்து தோள்பட்டை வழியாக மேலேறி கைகளின் உட்புற மேல் பக்கமாக முழங்கை மற்றும் மணிக்கட்டு வழியாக சென்று கை கட்டை விரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பிலிருந்து 0.1 சுண் தூரத்தில் முடிவடைகிறது. அப்ப அந்த சக்தி ஓட்ட பாதை எப்படி ஆரம்பிக்குது, உடலின் முன்புற மத்திய கோடு, உடலை 2 பாகமா பண்ணினீங்கன்னா உடலின் முன்புறம் இது பின்புறம், இது முன்புறம். அப்ப இதோடைய இது வந்து எப்படி வருது பாருங்க, முன்புற மத்திய கோட்டிலிருந்து 6 சுண்கள் பக்கவாட்ட. 6 சுண் அப்படின்னா இது 3 சுண் நான் சொல்லி கொடுத்தேன், அதுல இருந்து பாத்தீங்கன்னா 6 சுண். அப்ப தோள்பட்டை வழியாக வந்து 1வது மற்றும் 2வது விலா எலும்புகளின் மத்தியில் ஆரம்பித்து தோள்பட்டை வழியாக உட்புற மேலேறி கைகளின் உட்புற மேல் பக்கமாக முழங்கை மற்றும் மணிக்கட்டு வழியாக சென்று கை கட்டை விரல் நுனி, இங்க பாத்தீங்களா இந்த இடம் தான், அதுதான் வந்து லங்ஸோடைய முதல் பாயிண்ட். LU11 அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த LU11 உங்களுக்கு வந்து உட் பாயிண்ட். அந்த கை கட்டை விரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பிற்கு மேலே 0.1 சுண் தூரத்தில் அமைந்துள்ளது. இது என்னென்ன நோயெல்லாம் தீர்க்கும் அப்படின்னு பார்த்தா மயக்கம் மற்றும் அதிர்ச்சி. அப்ப யாருக்கெல்லாம் மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் 0.1 சுண், இந்த கரெக்டா அந்த நகம் வந்து கீழே அந்த முடிகிற இடத்துல அப்படி பண்ணி ஒரு ஒரு ப்ரெஷர் பண்ணணும். அது வந்து ஒரு 21 தடவை உங்களுக்கு வலது புறம் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் நீங்க சுத்தி ஒரு ப்ரெஷர் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இந்த மயக்கம் மற்றும் அதிர்ச்சியை தீர்றதுக்கு இந்த இது. அப்ப நம்ம இனிமே இந்த நகத்தை நம்ம இப்படி பண்ணி ஒவ்வொரு விரலுக்கும் நான் பண்ண சொன்னது, அப்போ ஒவ்வொரு பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கு, அது என்னென்ன வியாதியை குணப்படுத்துது. அப்ப விரல்ல நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கும் விரல் ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கலாம், எண்ணெயை தடவி மசாஜ் பண்ணலாம். அப்ப ஏதோ விரலுக்கிட்ட நம்ம கிட்ட சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இப்படி எல்லாம் சொடக்கு எடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா, இப்படி பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு முத்திரை மாதிரி வந்துருது, அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகுது, அவங்களுக்குள்ளார நோய்கள் அவங்கள அறியாமையே என்னப்பா காலையில எல்லாம் தும்மிட்டே இருந்தா இப்ப எப்படி சரியா போச்சுன்னு தெரியல, மிராக்கிளா இருக்கு, என்னமோ அதிசயம் என் உடம்புக்குள்ளார தானாவே வருது, தானாவே தன்னை சரி பண்ணிக்கும். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நம்ம அதுக்குள்ள என்ன பண்றோம், நம்ம வந்து உடனே இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நானே தான் அனுபவமா இருக்கேன்னு நான் சொல்லுவேன். நான் நிறைய பேஷண்டா இருக்கேன், என்னை சுத்தி எப்படி ஆக்கும் சுழற்சி மாதிரி சைக்கிளிங்கா எனக்கோட ப்ராப்ளம் நிறைய இருந்தது, வீசிங் ப்ராப்ளம் இருந்தது, எல்லாமாவே இருந்தது. ஏன் அப்படின்னா நான் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நர்ஸா. அப்ப எந்த நேரத்துல நான் கேஸ் அட்டன் பண்ணுவேன்னு தெரியாது, எந்த நேரத்துல சாப்பிடுவேன்னு தெரியாது, காஃபியோ டீயோ எப்ப என்ன கொடுத்தாலும் சரி
நான் பிசினஸும் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொரு வேலைக்கு போகும்போது அந்த சாப்பாட்டோட நேரம், அது டைம், தூங்குற டைம் எல்லாமே மாறுபடும் இல்லையா? இப்ப இருக்கிற குழந்தைங்களும் அந்த மாதிரிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எங்க பசங்கலாம் பாத்தீங்கன்னா ராத்திரி எல்லாம் மணிக்கணக்கா வேலை பார்க்கறாங்க கம்ப்யூட்டர்ல. ஃபுல் டே அவங்களோட சாப்பாடு, அந்த லிவர், அந்த சிஸ்டம்லாம் மாறுபடுது. அவங்க நைட்டு 11 மணி, 12 மணி, 1 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா, அவங்களால காலையில எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சாப்பாடு அந்த 4 மணி நேரம் செரிச்சு, அதுக்கப்புறம் அது அந்த வேலைகள் எல்லாம் மாறி போயிடுது. சிஸ்டம் மாறும்போது அதோடைய தன்மையெல்லாம் மாறி போயிடுது. அப்ப இயற்கைக்கு முரண்பாடா நம்ம இருக்கும்போது, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அன்னைக்கெல்லாம் வந்து 50 பிளஸ், 60 பிளஸ்ம்பாங்க. இன்னைக்கு 40 பிளஸ் போறதே பெரிய விஷயமா இருக்கு. இயற்கையிலேருந்து நம்ம வெளியில வர 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 நம்மளுடைய அழிவு ஆரம்பமா ஆயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுனால நம்ம இயற்கையோட முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து இயற்கையா பழங்களா, இயற்கையா காய்கறிகளா, டெய்லி ஒரு வந்து உணவும் நம்மளுக்கு வந்து அந்த உடலோட இருக்கும்போது தான் அந்த தேவையானத சக்தியை நம்ம வந்து கிரகிச்சுக்க முடியும். சாப்பாடு சாப்பிடுறதுனால மட்டுமா? நல்ல ஒரு வெளிச்சம், சூரிய ஒளி. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, விட்டமின் D3 கிடைக்கல. அதுக்கு ஏதாவது மாத்திரையை கொடுங்கங்கிறாங்க. அழகா எண்ணெய் உடம்பு முழுக்க எண்ணெய் தடவிண்டு, எல்லாரும் வாக்கிங் லேடியா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், மொட்டை மாடி இருக்கா, இல்ல வெளியில அந்த நீங்க காலைல எந்திரிச்ச உடனே எண்ணெய் தடவிட்டு, அந்த சூரிய ஒளியில நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் அந்த சூரிய ஒளி படட்டோம்னா, ஈஸியா உங்களுக்கு D3ங்கிறது கிடைச்சிரும். இயற்கையிலே கிடைக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மினரல் வாட்டரே குடிக்க கூடாதுங்கிறாங்க. மினரல் வாட்டர்ல ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல அந்த தெக்காங்கொட்டை அந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். அத போட்டுட்டீங்கன்னா, நீங்க எப்பேர்ப்பட்ட தண்ணியா இருந்தா கூட அவ்ளோ டேஸ்ட்டா மாறும்பாங்க. அந்த சித்த மருத்துவர் அவர்ட்ட கூட நம்ம கேட்டுருக்கலாம். எனக்கு ஒரு என்னுடைய இதுல வந்தவங்க அந்த மாரி சொன்னாங்க. அந்த தேக்கங்கொட்டைய அது வந்து கிடைக்கும் உங்களுக்கு கடையில. அத நீங்க போடுங்க. எவ்வளவு உப்பு தண்ணியா இருந்தாலும் டேஸ்ட்டா மாத்தும். அப்படி வந்து மாத்தி குடிச்சா கூட பரவால்ல. அதுல ஒரு நாளைக்கு ஓமம் போட்டு வச்சுக்கோங்க தண்ணீல. ஜீரகம் போட்டு வச்சுக்கோங்க. நன்னாரி வேர் போட்டுக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா, மெட்ராஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா, அந்த சென்னை 99ன்னு ஒரு ஹோட்டல் வரும். அதுல பாத்தீங்கன்னா வரிசையா இருக்கும். பரவாயில்லையே! அப்ப இயற்கை வந்து கத்துக் குடுக்குது திரும்பவும். நம்ம பாட்டி, தாத்தாலாம் சொன்னம்போது நம்ம கேட்காம விட்டுருப்போம். அப்ப ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியுது. இது மாரிலாம் இப்ப ஒரு வியாபாரத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எங்க போனாலும் இந்த ஜீரகம் தான். எங்க போனாலும் அந்த ஓமம் தான். எங்க போனாலும் அந்த நன்னாரி வேர் தான். நன்னாரி சர்பத்து. நன்னாரிங்கிறது எதுலேருந்து கிடைக்கிறது அப்டின்னா, கொல்லிமலையில வந்து பாத்தீங்கன்னா, மாகாணி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்க நாங்க பிராமினா இருக்கனால மாகாணி கிழங்கு அந்த ஊறுகாய் மாரி பண்ணி நாங்க சாப்பிடுவோம். அது ரத்தத்த அவ்ளோ சுத்திகரிக்கும். அப்ப எங்கேயோ விளையிற கிழங்கு, எங்கேயோ கிடைக்குது கொல்லிமலை பக்கம். அந்த மலை பக்கம் இருக்கனால அந்த மூலிகைக்குன்னு ஒரு தனித்தன்மை. இயற்கையோட வாசனை, அந்த வாசனை ஒரு சில பேருக்கு பிடிக்கும். ஆனா நன்னாரி சர்பத்தா பண்ணும்போது எல்லாருக்கும் பிடிக்கிற மாரி. அப்ப வந்து என்ன என்ன திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய விஷயம் அப்டின்னா, இயற்கையோட நம்ம ஒத்து வாழணும். இயற்கையோட நம்ம இருக்கும்போது, நெறைய அந்த நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம். மனசு பாதிக்காம இருந்தா, உடலும் பாதிக்காம இருக்கும். மனசு சந்தோஷமா வச்சிருக்கோம் அப்டின்னா, நல்ல எண்ணங்கள், இந்த மாரி தியானம், இந்த மாரி நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல மனிதர்களோட சேரும்போது, இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும். திரும்பி நான் அந்த விஷயத்துக்கு வரேன். இந்த கட்டை விரல பத்தி தான் திரும்பவும் வரேன். அப்ப இந்த கட்டை விரல பார்க்கும்போது தான் நம்மளுடைய லங்ஸ் ஞாபகம் இருக்கணும். லங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, திராட்சை கொத்து எப்படி இருக்குமோ, அது மாரி தான் நம்மளுடைய லங்ஸ் இருக்கும். திராட்சை கொத்து பார்க்கும்போதெல்லாம் நம்மளோட லங்ஸ பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு காய்கறி, ஒவ்வொரு பழங்கள் நம்மளுடைய உறுப்ப வந்து அத வந்து பிரதிபலிச்சு கடவுள் படைச்சிருக்கான் பாருங்க. அவரக்கா, அந்த பீன்ஸு, அவரக்கா அது மாரி நார் சத்து உள்ள உணவுகள்லாம் ஏன் சேர்த்துக்கணும்? அந்த நார் சத்துனால இன்னைக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுது? நார் சத்து உள்ள உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது LU11 உட் பாயிண்ட், LU10 ஃபயர் பாயிண்ட். ஃபயர் பாயிண்ட்ல என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். LU9 எர்த் பாயிண்ட், LU8 மெட்டல் பாயிண்ட். நம்ம ஒவ்வொரு அந்த மூலகத்தை பத்தி படிக்க வரும்போது, எது இப்ப நம்ம மெட்டலை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா, LU8 மெட்டல் பாயிண்ட். அதோடைய எனர்ஜி பாயிண்ட். அந்த எனர்ஜி லங்ஸுக்கு ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா LU8 மெட்டல் பாயிண்ட். அந்த LU8 உடைய அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிக்கட்டை ரேகையின் வெளிப்புற ஓரத்திலிருந்து ஒரு சுன் மேலே அமைந்து உள்ளது. நான் உங்களுக்கு அந்த டயக்ராம் அனுப்பிச்சிருந்திருப்பேன். அதை நீங்க பார்த்திருக்கலாம். பார்க்க முடியாதவங்க ஒண்ணும் இல்ல. இத பாத்தீங்கன்னா, இப்படியே நம்ம எந்த இடம்லாம் தொட்டுட்டு வரோமோ, எந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல நம்மள்ட்ட அக்குபஞ்சர் பாயிண்ட் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம்.
அப்ப நம்மளுடைய விரல் அப்படி பண்ணிட்டே இருக்கும் போதெல்லாம் கரெக்டா பாத்தீங்கன்னா மணிக்கட்டு ரேகையிலேருந்து ஒரு சுன் மேலே அப்படின்னா அந்த முதல் ரேகையை நீங்க மணிக்கட்டு ரேகையில வச்சுட்டு உங்களோட விரல் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த LU8 இது என்னென்னலாம் பிரச்சனையை நம்மளுக்கு தீக்குது, இந்த இடத்துல நான் நீடில் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். மணிக்கட்டு வலி, உங்களுக்கு தொண்டை கரகரப்பு, அந்த செருமல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த LU8 அப்படிங்கிற மெட்டல் பாயிண்டோட எனர்ஜி பாயிண்ட் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா LU9 மணிக்கட்டு வலி, இந்த மணிக்கட்டுல இருக்கிற வலி பூரா இந்த ரேடியல் எலும்புக்கு மேல உள்ள பாயிண்ட் LU9. இத பாத்தீங்கன்னா இந்த ரத்த குழாயில இருக்கிற அடைப்பை பூரா எடுத்துரும். அப்ப இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா LU11, இந்த 2 ரேகைக்கும் இருக்கிற இந்த தோலோட நிறம் இந்த இடத்துல இருக்கிற இடம் LU10, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா LU9, அதுல இருந்து ஒரு சுன் பாத்தீங்கன்னா LU8. நான் 2 முழங்கைய மடக்கும் போது நடுவுல ஒரு குழி இரு தலை தசை நாருக்கு வர இடத்துல LU5ங்கிறது வாட்டர் பாயிண்ட்னு சொல்லியிருக்கேன். இந்த வாட்டர் பாயிண்ட பண்ணும் போதெல்லாம் நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்து கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு தாகம் எடுக்கிற மாதிரி இருந்தா கூட இந்த பாயிண்டை ஆக்டிவேட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு பாயிண்டும் இந்த மணிக்கட்டு ரேகையோட முழங்கை ரேகையோட முடியுது. விரல் நுனியில ஆரம்பிக்குது. ஆனா மூக்கின் ஒவ்வொரு இடத்துலயும் தான் நம்மளுடைய தலை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கு. ஆனா நம்மளுடைய பஞ்சபூத புள்ளிகள் பாத்தீங்கன்னா இந்த விரல் நுனியில ஆரம்பிச்சு இந்த முழங்கை ரேகையோட தான் ஒவ்வொரு பஞ்சபூத புள்ளிகள் நம்மளுக்கு முடிவடைகிறத நம்ம பார்ப்போம். அப்ப இப்ப நம்ம உள்புறமா பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னா என்ன, அதோடைய சக்தி ஓட்ட பாதை என்ன, அதோடைய உங்களுக்கு போட்டோ நான் அனுப்பிச்சிருக்கேன், அதோட சக்தி ஓட்ட பாதையும் நான் அனுப்பிச்சிருக்கேன். அது அம்மா அனுப்பிச்சு விடுவாங்க. அதை பார்த்து நீங்க சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா எழுதி வச்சதையோ இல்ல அந்த டயக்ராம் எடுத்து வச்சு பாத்துக்குங்க. பார்க்கும் போதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயம் நம்மளுக்கு போன வாரத்துக்கு தான் நான் இந்த வாரமும் சொல்றேன். சொல்லும் போது அதை படிக்கும் போது ஆமா இவங்க சொன்னது ஞாபகம் இருக்கும். அப்ப இனிமேல் லங்ஸ்னா கட்டை விரல், அது இன்தன்மை. இன்னைக்கு நம்ம அடுத்தது ஆட்காட்டி விரல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைன் பார்க்க போறோம். இது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது என்னென்னலாம் வேலை பார்க்கும், அதோடைய நிறம் என்ன, அது என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறது சின்னதா ஒரு இதை கொடுத்துட்டு அடுத்தது நான் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய சக்தி ஊட்ட பாதையை நான் உங்களுக்கு சொல்றேன். லார்ஜ் இன்டெஸ்டைன்னா எப்படி இருக்கும், ஒரு சின்ன அதாவது உங்களுக்கு உணவு குடல், அந்த இரைப்பை, அந்த பெருங்குடல், மலக்குடல், குடல்வாய் அப்படின்னு அந்த ஒரு அனாட்டமி மாதிரி நம்ம ஒரு சின்னதா ஒரு படம் இருக்கு. நான் அதையும் அனுப்பிச்சு வைக்கிறேன். நானா ரொம்ப பெரிய ஒரு டயக்ராம்லாம் கிடையாது, சின்னதா இப்படிதான் இருக்கும். இதுதான் லார்ஜ் இன்டெஸ்டைன். எப்படி இருக்கும், அது பை போன்றது, ஏன்னா யாங் தன்மை அது இல்லையா, ஒரு பை போன்ற இதுதான் இருக்கும். அது எப்படி இருக்கும், அதோட நிறம் வெள்ளை. அதோட இடம் வயிறு பகுதியும் தொடை பகுதியும் இணையும் இடத்துலதான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ங்கிறது இருக்கு. வடிவம் எப்படி இருக்கும்னா குழல் வடிவமா இருக்கும். இதோட பாதிப்பு என்னன்னா மலச்சிக்கல் தான். மலச்சிக்கல் பல சிக்கலை உருவாக்கும். மலச்சிக்கல் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவருக்கு பல சிக்கல் வரும். அதுக்கு என்ன காரணம், ஏன் இந்த மலச்சிக்கல் ஏற்படுது, இது எப்படி நம்ம தீர்த்துக்க முடியும், இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்தோம்னா என்னென்னலாம் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். இதோட பணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலை இயக்கத்தின் மூலம் செரிக்கப்படாத எஞ்சிய உணவு கழிவுகள் சிறுகுடலிலிருந்து பெருங்குடலுக்கு அனுப்பப்படுகிறது. இதோட வேலை இதுதான். உப்பையும் நீரையும் உறிஞ்சு கொண்டு மீதம் இருக்கக்கூடிய எஞ்சிய கழிவு பொருட்களை மலக்குடலுக்கு அனுப்புகிறது. இதோட வேலை இதுதான், லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய வேலை. அப்ப என்ன பண்ணுது, அதோடைய இது எஞ்சிய உணவு கழிவுல சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் அனுப்பி வைக்கிறது தான் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய வேலை. நம்மளுடைய ஒவ்வொரு வேலையும் லார்ஜ் இன்டெஸ்டைன்னா என்ன வேலை என்னங்கிறது நாங்க முன்னாடியே நம்ம ஆரம்பத்துல பார்த்துருக்கோம். அதனால ஒவ்வொரு தடவையும் அந்த இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சின்னதானா, ஏன்னா எல்லாம் பெருசா அனாட்டமியா நம்ம MBBS படிக்கல, நம்ம சும்மா அக்குபஞ்சரோட பாயிண்டுகள் பார்க்குறோம். அந்த பாயிண்டுகள் எங்க இருக்குன்னு பார்க்குறோம். ஆனா இதுதான் அதோட சக்தி ஓட்ட பார்க்கும்போது இந்த உடம்புல இப்படிதான் இந்த இடத்துலதான் இருக்கு ஒவ்வொரு உறுப்பும். நம்மளுக்கு பாத்தீங்கன்னா போன தடவை லங்ஸ் எங்க இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு
ஒரு நிமிஷம். அதோட இருப்பிடம் வந்து மார்பு எலும்பு மத்தியில் இருக்கு. அதுவும் கூம்பு வடிவத்துல இருக்கும். அதோட ரிலேட்டட் ஆர்கன் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்ப லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ரிலேட்டட் ஆர்கன் லங்ஸ். இதுக்கும் அதுக்கும் தான் தொடர்பு அப்படிங்கறத நம்மளுக்கு. அப்ப சுவாச மண்டலத்துல இருக்கிறத நம்ம மெட்டல்ல இருக்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைனும் லங்ஸும். லங்ஸ் வந்து இன்னு, லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து யாங். ஒன்னு பெண் தன்மை, இன்னொன்னு ஆண் தன்மை. இதுக்கும் தொடர்பு இருக்கும். இது ரெண்டும் உள்ளார இருக்கிற உறுப்பு. இது வெளிப்புறமா காமிக்கக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னா நம்ம உடம்புல நோஸ். அப்ப மூக்கு மேல ஏதாவது கரும்புள்ளிகளோ, மூக்கு கிட்ட எல்லாம் பருக்களோ, மூக்க சுத்தி ஒரு கோடோ, மூக்கு கிட்ட அரிப்போ, மூக்குல இருந்து நீர் வடிதலோ என்ன பண்ணுது நம்மளுக்கு? இப்ப உங்களுக்கு மூக்குல சளி, குழந்தைங்களுக்கு சளி மருந்து கொடுத்தா என்ன ஆகும்? அத மோஷன் வழியா தானே வெளியில அனுப்புது. அப்ப நுரையீரல்ல ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது கழிவு தேக்கும் அப்படின்னா என்ன ஆகும்? அது வந்து மலக்குடல் வழியாக தான் நம்மளுக்கு வெளியில. அப்ப எந்த உறுப்புக்கும் எந்த உறுப்புக்கும் தொடர்பு இருக்குன்னு நம்ம நம்ம வந்து அப்படியே அனுபவ ரீதியாவோ நம்ம உணர்ந்துக்கலாம். குழந்தை நாளைக்கு என்ன சொன்னேன்? குழந்தை பிறக்கும் போது அது இயற்கையில இருக்கிற காற்றை சுவாசிக்கும் போது அது மலம் வந்து வெளியில வரும். அப்பயே பாருங்க லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் தொடர்பு இருக்கு. எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் உள்ள இருக்கு பாருங்களேன். இயற்கை பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு நிறைய கொட்டி கிடக்கு. இதுல என்னென்னா தேவைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு யாரெல்லாம் இந்த எல்லாருமே வந்து இதை கத்துக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. நாங்கெல்லாம் கத்துக்கிறதுக்கு நிறைய பணம், நிறைய இடத்துல போய் போய் மாத்தி மாத்தி கத்துட்டு இருந்தோம். உங்களுக்கு எளிய வடிவுல அழகா அமைச்சு இதுதாங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயத்த நம்மளோட போயிடக்கூடாது. நான் கத்துன்ற விஷயத்த உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நம்மளுடைய உடம்புல சின்ன சின்ன வழிகள் இப்ப நாடி பார்த்து பல்ஸ் பேலன்ஸ் பண்ணி எம்டி பிஹெச்டி வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லை. இந்த இடத்துல இந்த பாயிண்ட் நீங்க ப்ரெஷர் பண்ணுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் ப்ரெஷர் பண்ண சொல்லுங்க. மீறி போனா அலோபதிக்கு நேரா போயிடுங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து அலோபதிக்கு போனாதான் முடியும். இல்ல மேடம் நீங்க சொன்னீங்கல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப வீசிங் இருந்தா அந்த நெஞ்சுக்குள்ளிக்கிட்ட இருக்கிற பாயிண்ட பண்ணுங்க, அக்குள்கிட்ட இருக்கிற பாயிண்ட பண்ணுங்க, இந்த அலர்ஜி ஆஸ்மாக்கு உள்ள பாயிண்ட் எல்லாம் அப்படின்னா பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இப்பதான் ஆரம்பிச்சதுன்னா உடனே சரியாயிடும். இப்பதான் இருமல் வந்ததுன்னா உடனே சரி பண்ணலாம். ஆனா தொடர்ந்து இது மாதிரி பண்ணி வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம நேரம் அலோபதிக்கு தான் போகணும். ஆனா திரும்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக உடனே மாத்திரை எடுக்கிறதோ, மருந்து எடுத்துக்கிறதோ, உடனே டாக்டர்கிட்ட போறதோ அவாய்ட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற வியாதிக்கு என்ன வியாதி வருதுன்னு அவங்களுக்கும் தெரியல, டாக்டருக்கும் தெரியல. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் இயற்கையோட நம்ம ஒத்து போறதுக்கு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய வேலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய சக்தி ஓட்ட பாதை எங்க ஆரம்பிக்குது, இதோட உயிர் சக்தி ஓட்ட தன்மை, இது வந்து யாங். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 20. ரிலேட்டட் ஆர்கன் வந்து லங்ஸ். அதோட சென்ஸ் வெளிப்புற உணர்வு இதுக்கும் நோஸ் தான். லங்ஸுக்கும் நோஸ் தான், லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும் நோஸ் தான். இதோட எலிமெண்ட் மெட்டல். பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை ஆட்காட்டி விரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பில் இருந்து 0.1 சுன் தூரத்தில் மேலே ஆரம்பித்து கைகளின் பின்புற மேல் பக்கமாக மணிக்கட்டு முழங்கை வழியாக தோள்பட்டையின் முன்புறத்தை அடைகிறது. பிறகு அங்கிருந்து தோல் மற்றும் முன்புற கழுத்து வழியாக முகத்தை அடைந்து மூக்கிற்கும் மேல் உதட்டிற்கும் நடுவே சென்று எதிர்ப்புற மூக்கில் விளிம்பில் இருந்து 0.5 சுன் தூரத்தில் பக்கவாட்டில் முடிவடைகிறது. அப்ப இதோட சக்தி ஓட்ட பாதை எங்கெல்லாம் போகுது பாருங்க. முன்புறம் நம்ம பார்த்தோமா, இந்த கை கட்ட விரல் வந்து உட்பக்கமாக நம்ம பார்த்தோம். இப்ப வந்து இது வந்து அப்படியே இது லார்ஜ் இன்டெஸ்டைன். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி பின்புறமா வந்து இப்படி முழங்கை வழியா வந்து தோல் கொட்டை வழியா வந்து கழுத்து வழியா போய் முன்புறமா வந்து இந்த உதட்டிற்கும் மூக்கிற்கும் நடுவுல 0.5 சுன் தூரத்தில் பக்கவாட்டில் முடிவடைகிறது. இந்த இடத்துலதான் முடிவடைகிறது. உங்களுக்கு அந்த டயக்ராம் இருக்கும். அந்த எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டு எங்க முடியுது. அப்ப விரல் நுனியில ஒண்ணு ஆரம்பிக்குது, விரல் நுனியில முடிவடைகிறது. அப்ப முகத்துல வருதுன்னா முகத்துல இருந்து ஏதோ ஒரு நுனியில முடியுது, நுனியிலேருந்து ஆரம்பிச்சு திரும்ப உடல்ல தான் முடியுது. அப்ப நம்ம உடலுக்கும் விரல் நுனிக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு. அதனால எல்லாரும் அந்த விரல் நுனிய டெய்லி ஒரு 10 தடவை
ஒவ்வொரு விரலுக்கும் 10 தடவை ஒரு எக்ஸசைஸ் மாதிரியே நீங்க பண்ணிக்கோங்க. எல்லா விரலையும், கால் விரலும் கை விரலும் நல்ல எண்ணெய் தடவுங்க. நைட்டு படுக்கும்போது உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கால் பாதத்திலேயே எண்ணெய் தடவுங்க. கை விரல் இடுக்கல், கால் விரல் இடுக்கு, தொப்புள்ள, கண்ணு கிட்ட விளக்கெண்ணெய்னா கண்ணு, உச்சந்தலையில வைங்க. எங்கெல்லாம் வெப்பத்தினாலதான் நம்மளுக்கு நோய். அப்ப குளிர்ச்சி தன்மையும் வெப்பத்தன்மையும் சமமா இருந்தா நம்மளுடைய உடம்பு வியாதியில இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது பாத்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைனோட ஒவ்வொரு பாயிண்டும் உங்களுக்கு இந்த படம் அனுப்பிச்சிருப்பேன். உங்களுக்கு கரெக்டா இந்த படம் அனுப்பிச்சிருப்பேன். அதே மாதிரி அதோடைய தீரும் அந்த வியாதிகள் என்னெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறதையும் அனுப்பிச்சிருப்பேன். அதனால ஒவ்வொருத்தரும் அதை பார்த்துக்கோங்க. அந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய மெட்டல் பாயிண்ட் இது யாங். அதனால மெட்டல்ல ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா மெட்டலுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த ஆக்கும் சுழற்சி அழிக்கும் சுழற்சிங்கிற மாதிரி ஆக்கும் சுழற்சியை நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க பார்த்து அதை வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஆக்கும் சுழற்சி இந்த படம் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பேன். பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அது முதல்ல எந்த பாயிண்ட்ல ஆரம்பிக்குது, எப்படி அது சைக்கிளிங்கா வருது, எந்த பாயிண்ட நம்ம முதல்ல கொடுக்கணும், இது யாங்கா அது இன்னா அப்படின்னா நம்ம எதுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றும் இந்த படத்துல சொன்ன மாதிரி உங்களுக்கு நீங்க பார்த்து கொடுக்கணும். மேடம் எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. ஆக்கும் சுழற்சி நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஒண்ணுமே தேவையில்லை. எந்தெந்த பாயிண்ட் எந்தெந்த விரல்ல ஆரம்பிக்கிறது, அதை பண்ணினா என்னென்ன நோய் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. இல்ல மேடம் இதெல்லாம் எனக்கு மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் படிக்கவே நேரம் இல்லை, உங்களுக்கு கடைசி கிளாஸ்ல தோள்பட்ட வழியா எந்த இடம் அப்படின்னு சொல்லிடுங்க. கை கட்ட விரலா எந்த இடம், உங்களுக்கு என்ன மெயினான இது. லேடிஸா இருந்தா இடுப்பு வலி, குதிகால் வலி, கணுக்கால் வலி. ஜென்ஸா இருந்தா வண்டி ஓட்டுறாங்களா, இடுப்பு L4 L5 உங்களுக்கு டிஸ்க் கொலாப்ஸ், இடுப்பு வலி, திடீர்னு பாத்தீங்கன்னா காய்ச்சல், தும்மல், இருமல், இது மாதிரி ஒரு சின்னதா ஒரு அட்டவணை போட்டு உங்களுக்கு இதுதாங்க வலி. உடம்பு முழுக்க முன்னாடி எல்லாமா உடம்பே வலிக்குதுங்க, இதுன்னு இல்ல, விரலுக்கு விரல் வலிக்குது, மூட்டுக்கு மூட்டு வலிக்குது, இதுக்கும் இருக்கு. பக்கவாட்டு பக்கமா வலி இருக்கு, சாஞ்சி பத்தா, தோள்பட்ட வலியா, கழுத்து வலியா, கழுத்து பிடிப்பா, வாயு தொந்தரவா, இதுதாங்க இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் மெயினான வலி. இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துலதான் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் புக்கை பார்த்து நான் திருப்பி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாவும் இருக்கு அப்படின்னா ஓகே. ஞாபக சக்தியா இதுதாங்க பாயிண்ட். பசியே எடுக்கல இதுதாங்க பாயிண்ட். எதெல்லாம் உங்களுக்கு என்னென்னலாம் ஈஸியா என்ன கொடுக்க முடியுமோ உங்களுக்கு நான் அதை கொடுத்துறேன். ஓகேவா? இப்ப லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய நம்ம முதல் பாயிண்ட் LI1. லார்ஜ் இன்டெஸ்டைன்ங்கிறத நம்ம ஹார்ட்னா ஹெச்ன்னு பார்த்தோம், பெரிகார்டியம்னா பின்னு பார்த்துப்போம், ட்ரிபிள் வார்மனா TW. ஏன் அப்படின்னா ஃபுல்லா நம்ம ஒரு ஷார்ட்டா நம்ம பண்ணினாதான் இதோட பாயிண்ட நம்ம எழுதுறதுக்கு சௌரியமா இருக்கும். அது மாதிரி இப்ப LI1 மெட்டல் பாயிண்ட். ஆட்காட்டி விரல் நகத்தின் வெளிப்புற கீழ் விளிம்பில் இருந்து 0.1 தூரத்தில் மேலே அமைந்துள்ளது. அப்ப நம்மளுடைய முதல்ல இந்த கட்டை விரல்ல நுனியிலா நம்ம பார்த்தோம் இல்லையா, அது என்ன பண்ணினோம், மயக்கம் அதிர்ச்சி. அதே மாதிரிதான் இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய 0.1 விளிம்புல இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் மயக்கம், அதிர்ச்சி, விரல் நடுக்கம், வயிற்றுப்போக்கு. அப்ப வயிற்றுப்போக்கு வந்தா இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ப்ரெஷர் பண்ணணும். நம்ம நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் வைஸ்ல 21 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 21 தடவை பண்ணி நல்லா ப்ரெஷர் பண்ணணும். இதுவும் மயக்கம் அதிர்ச்சி, இதுவும் மயக்கம் அதிர்ச்சி, இதுக்கும் தொடர்பு இருக்கு. இது இன், இது யாங். கட்டை விரல் கட்டை விரலை பார்க்கும் போதுதான் நம்ம லங்ஸோட ஞாபகம், அதோடைய தொடர்பு உள்ளது லார்ஜ் இன்டெஸ்டைன். இது ரெண்டுக்கும் வெளிப்புற உணர்வு மூக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? மயக்கம் அதிர்ச்சினாலும் இந்த விரல் நுனியில தான் இருக்கு. இந்த விரல் நுனியில இருக்கிறதும் மயக்கம் அதிர்ச்சி மற்றும் விரல் நடுக்கம். சில பேருக்கு இப்படி நடுங்கிட்டே இருக்கும் அவங்களுக்கும். ஏன்னா இந்த குளிர் வரும்போது, ஜுரம் வரும்போது, குளிர் காய்ச்சல் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விரல் நடுக்கம். சில பேர் வயசானவங்களுக்கு அந்த நரம்பு எலும்பு தேய்மானம், அந்த எனர்ஜி இல்லாம இருக்கிறவங்க, அப்புறம் ஸ்மோக் பண்றவங்க, ட்ரிங்க்ஸ் பண்றவங்களுக்கு கூட அந்த விரல் நடுக்கம் சில பேருக்கு இருக்கும். வயது முதுமை அடைஞ்சாலும் அந்த மாதிரி இருக்கும். செஞ்சு பாருங்க. இந்த இடத்துல பண்ணும்போது வயிற்றுப்போக்கு உடனே நிற்கும். நம்ம லைட்டா குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றுப்போக்குக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த விரலை அவங்களுக்கு பிரஸ் பண்ணி விடலாம்.
அப்ப மயக்கம் அதிர்ச்சி அப்படியா இருக்கிறவங்க இனிமே விரல் நுனியை பிடிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஏதோ ஒரு பாயிண்ட் ஞாபகம் வரும். ஆனா லங்ஸ் கட்டை விரல் அதோடைய முதல் பாயிண்ட், இது லார்ஜ் இன்டெஸ்டைனோட முதல் பாயிண்ட். இந்த 2 விரலையும் இப்படி பண்ணும்போது மயக்கம் அதிர்ச்சி மற்றும் இது வயிற்றுப்போக்கு. அப்ப இந்த விரலை தொடும்போதெல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைனுடைய ஞாபகம் நம்மளுக்கு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா LI2 வாட்டர் பாயிண்ட். இரண்டாவது கை விரலும் கை விரல் எலும்பு சேரும் மூட்டிற்கு கீழ் கட்டை விரல் பக்கமாக அமைந்துள்ளது. இரண்டாவது கை விரலும், ஆட்காட்டி விரல் தான் இரண்டாவது விரல் சொல்றாங்க. எலும்பு என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 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 இருக்கா, இந்த இடத்துல ஒரு மூட்டு, இந்த மடிக்கும் போது இந்த மூட்டு வரும். இதுக்கு முன்பக்கம் ஒரு பாயிண்ட், பின்பக்கம் ஒரு பாயிண்ட். மூட்டுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், இந்த பின்னாடி ஒரு பாயிண்ட். இது ரெண்டுமே அடுத்தடுத்து உள்ள பாயிண்ட் தான். இந்த மூட்டுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கும், இந்த ஒரு பாயிண்ட். நீங்க அந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இது என்ன வியாதியை நம்மளுக்கு சரி பண்ணுது அப்படின்னா, கட்டை விரல் மற்றும் கை எலும்பின் வலி. இந்த விரலுக்கு விரல், எலும்புக்கு எலும்பு வலிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த பாயிண்ட் அமுக்கும் போது இந்த விரல் வலி சரியா போயிடும். ஆண்மை குறைவு உள்ளவங்களுக்கு இந்த விந்தணுக்கள், ஆண்மை குறைவு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, இந்த அல்சர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த பாயிண்ட் LI2 வாட்டர் பாயிண்ட் இந்த மூட்டுக்கிட்ட முன்பக்கம் உள்ளது. அடுத்தது பாத்தீங்கன்னா LI3 உட் பாயிண்ட். அதே தான் நான் சொன்னது, முதல்ல உள்ள மூட்டுக்கு மேல உள்ளது LI2, அடுத்தது கீழே உள்ளது LI3. இதோட இது என்ன தீரும் நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவும் கட்டை விரல் மற்றும் வீக்கம் எலும்பின் வலி. இது ரெண்டுமே விரலுக்குள்ள வீக்கம் எலும்பு வலி. இந்த விரல்ல அப்ப நீங்க என்ன பண்ணலாம், இந்த விரல்ல நுனியில இந்த மூட்டு இந்த இடத்துல எல்லாம் பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா, அல்சர் பல்ல உள்ளவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா இந்த LI2 பண்ணும்போது அது வாட்டர் பாயிண்ட். LI2 வாட்டர் பாயிண்ட், LI3 உட் பாயிண்ட். உட்டுங்கும் போது தானா அது என்ன சொன்ன, அது லிவர். உட்டுங்கிறதுல என்னென்ன இருக்கும், லிவரும் கால் பிளாடரும். லிவர் என்ன பண்ணும், தனக்கு வேணுங்கிற எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் அது சேர்த்துக்கும். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் புதுப்பிச்சுக்கும், உடனே புதுப்பிச்சுக்கும். ஒவ்வொரு குழந்தை பிறக்குது, அடுத்த குழந்தை அப்படின்னா அது உள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியது அந்த லிவரோட வேலை. அப்ப லிவர்கிட்ட இருக்கிற கழிவுகள்லாம் எப்படி எடுக்கணும், அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கழிவுகள் வெளியேறதுக்கு பேதி மாத்திரை சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு கொடுக்கணும், அந்த விளக்கெண்ணைய கொடுப்பாங்க. இல்லைன்னா இப்பெல்லாம் மாத்திரையே கிடைக்குது. முதல்ல நீங்க இந்த ஆயுர்வேத டாக்டர், சித்தா டாக்டர் இவங்கள்ட்ட எல்லாம் போனோடனே முதல்ல உடல்ல இருக்கிற கழிவை வெளியேற்றணும். உடல்ல இருக்கிற கழிவு வெளியேறிச்சுன்னா பாதி உடம்பு தன்னா, ஏன்னா அங்கங்க அடைச்சிருது. இப்ப இந்த கிணறெல்லாம் தூர் வாருவாங்க முன்னாடி, இப்ப கிணறும் கிடையாது. கிணத்துல தூர் வாடுறாங்களா இருக்கிறாங்களான்னு ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாதாள கரண்டி எல்லாம் வச்சு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பொது கிணறு இருக்கும். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊத்து வந்துட்டே இருக்கும், ஊத்தெல்லாம் அடைச்சிக்கும். அப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த மழை காலம் வரும்போது தண்ணி ஊறிட்டே வந்துட்டு இருக்கும். புதுசா நல்லா இருக்கும், இறைச்சி ஊத்தி குளிக்கிறதுக்கு. அந்த ஊத்து கண்ணெல்லாம் அடைச்சிட்டு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊத்தெல்லாம் நல்லா நோண்டி எடுத்து அந்த தூர் வாரிட்டு அதுல இருக்கிற அசடு கசடெல்லாம் கழிவெல்லாம் வெளியில கொண்டு போய் போட்டுட்டு பாத்தீங்கன்னா புது தண்ணியா நல்லா ஊறி நம்மளுக்கு வரும். அது மாதிரிதான் நம்மளோட உடல் சிஸ்டத்துலயும் இருக்கும். அங்கங்க தேவையில்லாம இந்த கொழுப்பெல்லாம் போய் அடைச்சிக்கும். தேவையான ரத்த நாளங்கள், ரத்த இடத்துல எங்க பார்த்தாலும் அடைச்சிருக்கு அப்படின்னா கழிவு தேக்கம். கழிவு அப்ப வெளியேற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு சரியாயிடும். இன்னமும் கிராமத்துல இருக்கு உங்களுக்கு பேதி மாத்திரை கொடுக்கறது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அந்த மாதிரி இந்த பூண்டு ரசம், அந்த ஜீரகம், மிளகு ஜீரகம் தட்டி போடுறது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் தான் நிறைய விஷயம் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஜீரக தண்ணி குடிக்கிறது, துவர்ப்பு, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு புளிப்பு, ஒரு இனிப்பு அப்படிங்கிற மாதிரி அறுசுவை உணவு. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே அந்த அறுசுவையும் அந்த நெல்லிக்காவில இருக்கு. ஆப்பிள் சாப்பிட்றதோட நெல்லிக்காவை டெய்லி வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி உலர்ந்த திராட்சை, இந்த மாதிரி ஹீமோகுளோபின் கம்மியா இருக்குன்னா முருங்கைக்கீரை, ஒவ்வொரு கீரை வகைகள் ஒவ்வொன்னா பார்த்து நம்ம இயற்கையோடு எடுத்து வரும்போது நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறத நம்ம கண் கூட பார்க்கிறோம். நான் செய்யறதுக்கு பிராக்டிக்கலா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, நடைமுறையில கொண்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டம் தான் அது எல்லாருக்கும். பட் செஞ்சோம்னா நல்லபடியா நம்ம உடம்பையும் ஆரோக்கியத்தையும் நல்லா பேணி காக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா LI4
இந்த கட்டை விரலும் ஆட்காட்டி விரலும் சேர்ற அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் வரும். நல்ல இந்த இடம் பாத்தீங்கன்னா பள்ளம் தெரியும். இந்த இடம் தான் LI4 லேடிஸ் பாயிண்ட்னு நான் சொல்வேன். யாருக்கெல்லாம் இந்த இடுப்பு வலி, இந்த மென்சஸ் டைம்ல உள்ள வலி, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் பாவம் இன்னைக்கெல்லாம் 10 வயசுக்கெல்லாம் பீரியட் வந்துருதுன்றாங்க. அவ்வளோ ஒரு வைத்த வலியில குழந்தைங்க தடுமாறுது. ஸ்கூல்ல இந்த மாதிரி காலேஜ் பிள்ளைங்க எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுக்கறது இந்த இடத்த பாயிண்ட நல்லா அமுக்கிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் உங்களுக்கு எவ்வளவு வலி தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு நல்ல கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் 21 டைம்ஸ் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இடுப்பு வலி, வயிற்று வலி, இந்த பீரியட் டைம்ல வர எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு சரியாகும். இந்த இடத்துல நம்ம வந்து இடுப்புக்கு மேல் உள்ள வலிகள், இடுப்புக்கு மேல் உள்ள வலிகள் மாதவிலக்கில் ஏற்படும் வலியை குறைக்கும். முதுகு வலி, முகவாதம், கழுத்து வலி. அப்ப பாருங்க, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வரும்போது நம்மளுக்கு இடுப்பு வலி மட்டும் இல்ல, முகவாதம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாய் இப்படி போயிடும். அந்த வாதம் வரும்போது இந்த பராலிட்டிக் அட்டாக் வரவங்க நிறைய பேரை பாத்தீங்கன்னா வாதம் வந்து வாய் இப்படி இருக்கும். நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறவங்கள அப்படி ஒரு பக்கம் மேலையும் கீழையுமா இருக்கும். நான் நிறைய பேரை நீங்க இந்த இவரை பாத்தீங்கன்னா கூட தெரியும், கோபிநாத். அவங்க வந்து நல்லா பேசும்போது கவனிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரையும் கவனிச்சு பார்க்கும்போது அவருக்கு அப்படி அந்த கொஞ்சம் அப்படி வரும், அந்த வாதம் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு இந்த குளிர்காலம் வரும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த முகவாதம் வரும். அப்ப இந்த பாயிண்ட் வந்து அவ்வளவு ஒரு இது. கழுத்து வலி ட்ரை பண்ணுங்க. இடுப்பு வலி, இடுப்புக்கு மேல் உள்ள வலிகள், LI4ங்கிறது லேடிஸுக்கு மெயினான ஒரு பாயிண்ட் இது. இதை நீங்க ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பயன் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா LI5 ஃபயர் பாயிண்ட். கட்டை விரல் உயர்த்தும் போது கட்டை விரலுக்கு மணிக்கட்டில் பக்கவாட்டில் ஏற்படும் பள்ளத்தில் அமைந்துள்ளது. நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி நம்ம சேலஞ்ச் பண்றோம் பாத்தீங்களா, இந்த கட்டை விரலை சேலஞ்ச் பண்ணும்போது இந்த பள்ளம் ஒண்ணு வரும். அதுதான் LI5 ஃபயர் பாயிண்ட். இதெல்லாம் என்னென்ன பிரச்சனை தீர்க்குது? மலச்சிக்கல். அப்ப இந்த சேலஞ்ச் பண்ணும்போது ரெண்டு பக்கமுமே இருக்கு கட்டை விரல். சேலஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கை விரல் அப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு பள்ளம் வரும். அதுதான் மலச்சிக்கல். மலச்சிக்கல்லாம் யாருக்கு இருக்கோ அவங்க இந்த LI5 ஃபயர் பாயிண்ட நம்ம வந்து டெய்லி அதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். வாயு தொல்லை, மணிக்கட்டு வலி. ஏன்னா அந்த மணிக்கட்டுல தான் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் அதுல இருக்கு பாருங்க. நல்லா நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா வாயு தொல்லை, கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது பண்ண போகுது, ஏப்பமா வரும், நல்ல கேஸ் ரிலீஃப் ஆகிறத நீங்க நல்லா உணர்ந்து பார்க்கலாம். அப்ப கட்டை விரலை நம்ம சேலஞ்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன வரும்? LI5 ஃபயர் பாயிண்ட் கிடைக்கும். அடுத்தது LI10 முழங்கை மடிப்பு ரேகையில் வெளிப்புற ஓரத்தையும் LI4ஐயும் இணைக்கும் நேர்கோட்டின் முழங்கை மடிப்பு ரேகையின் ஓரத்தில் இருந்து 2 சுண்கள் கீழே உள்ளது. ஒண்ணுமே இல்லை, நம்ம LU5 பார்த்தோம் இல்லையா, அந்த முழங்கை மடிப்பு பார்த்தோமா, அதே இந்த பின்பக்கம் உள்ளதுதான் இந்த இடம். இந்த இடம் பாத்தீங்கன்னா LI10 இந்த இடத்துல வரும் அந்த பாயிண்ட். அது என்னென்னலாம் பிரச்சனையை தீர்க்கும் அப்படின்னா, தசைகளில் ஏற்படும் வலியை குறைக்கும். தசைகளில் ஏற்படும் வலிகள் குறைக்கும். தசைகளின் இயக்கத்திற்கு மெயினான ஒரு பாயிண்ட். பக்கவாதம், முழங்கை வலி. அப்ப இந்த இடத்துல LI10 இந்த பாத்தீங்கன்னா இந்த LI4ல இருந்து இப்படியே வரும். இந்த இருதலை தசை நாறு முன்பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கு, பின்பக்கம் ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம கையை வச்சு பார்க்கும்போது முன்கை பக்கம் உள்ள பல்லாம் வந்து LU5. இது வந்து பாத்தீங்கன்னா LI10 இந்த பாயிண்ட். இது வந்து தசைகளில் ஏற்படும். நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எல்லாரும் கேட்குறாங்க, ஹார்ட் எதுதான் நம்மளுக்கு முக்கியம்? எல்லாரும் சொல்றாங்க, ஒருத்தங்க ஹார்ட்னு சொல்றாங்க, ஒருத்தங்க லங்ஸ்ன்னு சொல்றாங்க, ஒருத்தங்க பாத்தீங்கன்னா லிவர் தாங்க அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் இப்ப எல்லாம் ஜிபி கால் பிளாடரே பித்தப்பையே மாத்துறாங்க, அதுதான் மிகப்பெரிய உறுப்பு அப்படிங்கிறாங்க. ஒருத்தங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்றாங்க. மூட்டு வலி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, கால் தாங்க மெயினான உறுப்பு அப்படின்னு. ஆனா இந்த தசை நரம்பு இதுதான் இப்ப முக்கியமான உறுப்பு. ஏன்னா தசைகளோட இயக்கம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நம்மளால இந்த தசை இதெல்லாம் சரியா இருக்கமா அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் ஊத்துற அளவுக்கு இப்ப வந்து ஒவ்வொரு வியாதியும் நம்மளுக்கு இருக்கு. அப்ப எல்லா உறுப்புகளுமே நம்மளுக்கு முக்கியம்தான்.
எல்லா உறுப்பும் முக்கியம்தான். அடுத்தது பாத்தீங்கன்னா LI11 எர்த் பாயிண்ட். முழங்கை மடிப்பு ரேகையின் வெளிப்புற ஓர கடைசியில் அமைந்துள்ளது. நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த ஒரு ரேகை முடியிற இடத்துல இந்த இடத்துல பண்ணுங்க. ஏன்? அதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள புள்ளி. இம்யூனிட்டி பாயிண்ட் ரெண்டு பக்கமும் இருக்கு. இம்யூனிட்டி நம்ம சும்மா சாதாரணமே உட்காந்துருக்கும் போது, வீட்டுல உட்காந்துருக்கும் போது அந்த ரேகை எங்க முடியுதோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாக் வைஸ்ல 21 தடவை நீங்க சொத்துங்க, ஒரு அமுக்குங்க, திரும்பவும் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு அமுக்குங்க. சார் அன்னைக்கு சொன்னாரு எவ்வளவு நேரம் உங்களால எவ்வளோ அது நேரம் வருதோ வேகமா சுத்துறதோ நம்ம மெதுவா பொறுமையாவே சுத்தினோம்னா போதும். ரெண்டு பக்கமும் அந்த இம்யூனிட்டி நம்மளுக்கு நல்லபடியா இருந்தாலே, நோய் எதிர்ப்பு சக்தி நல்லபடியா இருந்தாலே நம்மளுக்கு போகணும். அப்ப நம்ம கையில தான் இம்யூனிட்டி பவரே கொடுத்துருக்காங்க பாருங்க. எங்க இருக்கு? முழங்கை மடிப்பு ரேகைக்குள்ளதான் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்? LI11 அது உங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம். இது இருமல், காய்ச்சல், தோல் நோய்கள், தோல் சம்பந்தமா அரிப்பு, ஒரு மாதிரி ரெட்டிஷ் ஆகும், திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு பூச்சி கடிச்சிது, தோல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த இம்யூனிட்டி பாயிண்ட் LI11. அப்ப LI4 லேடிஸ்க்கு முக்கியமான பாயிண்ட், LI11 எர்த் பாயிண்ட், இது இம்யூனிட்டி பாயிண்ட். ஒவ்வொரு வலிக்கு ஒவ்வொரு பாயிண்ட் வரும்போது நீங்க ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இன்டு மார்க் போட்டு. இப்ப நம்மளுடைய LI4ங்கிறது லேடிஸ் பாயிண்ட், இடுப்பு வலி. பீரியட் டைம்ல எல்லாருக்கும் வலி அவஸ்தப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல இந்த பாயிண்ட நம்ம அமைக்கிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இனிமே வயிற்றுப்போக்கு அப்படின்னா இந்த விரல் நுனி, மயக்கம் அதிர்ச்சினா இந்த விரல் நுனி. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் போதெல்லாம் இது லங்ஸ், இது லார்ஜ் இன்டெஸ்டைன், இது இன்னு, இது யாங்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது இன்னு, அது யாங்கு. இந்த பக்கமே ஹார்ட், எஸ்ஐன்னு இருக்கும். அப்ப கையில 6 உறுப்புகள், கால்ல 6 உறுப்புகள். அப்ப 12 உறுப்புகளும் நம்ம கை கால்லே தான் கடவுள் கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்னா நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கே ஒரு ஆர்வமா இருக்கும். எவ்வளவுலாம் நம்மளுக்கு மறைச்சி அமைக்கப்பட்டிருக்கு இந்த உடம்பு. இத்தனை நாளா நம்ம இதை கவனிக்காம போயிட்டோமா? எப்படியெல்லாம் நம்ம அதை கெடுத்திருக்கோம், குட்டிச்சுரம் வைக்கிருக்கோம், சாப்பிடாம இருந்திருக்கோம், பட்னி போட்டிருக்கோம், இல்லையா நிறைய சாப்பிட்டு உடம்ப கழிவா தேக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு கிளாஸ் வரும்போது நம்மளுக்குள்ளார ஒரு அனலைஸ் பண்ண முடியும். நம்ம உடம்ப பத்தி, நம்ம உடம்பு அப்ப இவ்வளவு நாள் நம்ம சொன்னதை கேட்காம போயிருக்கோம் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா LI18, இது ஒரு வர்ம புள்ளி. அது வர்மம். ஏன் அப்படின்னாங்கன்னா இந்த இடத்துல நீடில் போடக்கூடாது. அதாவது குரல் வலை சங்கில் இருந்து 3 சுண்கள் பக்கவாட்டில் கழுத்தின் முன்புறத்தில் அமைந்துள்ளது. நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த தைராய்டுக்கு உண்டான பாயிண்ட். இந்த கரெக்டா பாத்தீங்கன்னா 3 சுண். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ரேகையில இருந்து இப்படி ஆட்காட்டி விரல் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துலயும் இருக்கும். தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த பாயிண்ட நான் சொல்லுவேன், எண்ணெயை நீங்க நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த இடத்துல 2 பக்கமும் பண்ணிட்டீங்கன்னா தைராய்டு உங்களுக்கு ப்ராப்ளம் சரியா போகும். ஆனா இந்த இடத்துல நீடில் போடக்கூடாது. LI8க்கும் போடக்கூடாது, LI18க்கும் போடக்கூடாது. LU8, LI18. அடுத்தது பாத்தீங்கன்னா LI19, மூக்கிற்கும் மேல் உதட்டிற்கும் நடுவே உடல் முன்புற மத்திய கோட்டிலிருந்து 0.5 சுண் பக்கவாட்டில் அமைந்துள்ளது. இதுதான் ரெண்டு பக்கமும் இந்த இடத்துல இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த 0.1னா அப்படியே இந்த இதுக்குள்ளாரியே இருக்கும். 0.5ங்கும் போது கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமும் இருக்கும். அந்த இடத்துலதான் LI19. இது என்னன்னா மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து நீர் ஒழுகுதல். ரன்னிங் நோஸ் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த நம்மளுடைய விரல் என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல போயிடணும். மூக்கு அடைச்சிருக்கு, மூச்சு விட முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், இந்த 2 பக்கமும் நம்மளோடத இப்படி பண்ணிக்கலாம். நான் தான் சொன்னேன், இந்த பியூட்டி பார்லர் போறவங்க உங்களுக்கு எல்லாமே பண்ணுவாங்க. இந்த இடத்துல பண்ணுவாங்க, இந்த இடத்துல பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் தேய்ச்சி விடுவாங்க, இப்படி எடுத்து விடுவாங்க. அப்ப அங்கங்க அக்குபஞ்சர் புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகுது. வர்ம புள்ளிகள் நம்ம உடம்புல இருக்கு. வர்மம் படிக்கும்போது வர்ம புள்ளிகள்னு சொல்லுவோம். அக்குபஞ்சர் படிக்கும்போது அக்கு ப்ரெஷர் பண்ணும்போது அந்தந்த இடத்துல இந்த ப்ரெஷர் பண்றோம் இல்லையா. நாங்கெல்லாம் நீடில் போடுவோம். நீடில் போடும்போது நாங்க உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சைனஸ் ப்ராப்ளம் எல்லாமே. ஏன் அப்படின்னா இந்த மூக்குக்கும் லங்ஸுக்கும் தான் நம்மளுக்கு தொடர்பு இருக்கு. இது உள்ளார இருக்கு, இது வெளியில காமிக்குது. அப்ப இனிமே மூக்கடைப்பு, நீர் ஒழுகுதல், மூக்குல இருந்து நீர் வடிதல் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிடலாம், இனிமே இந்த மூக்கு கிட்ட இந்த 2 பக்கமும்
மேடம் நீங்க 0.5ன்னா இந்த பக்கம் தள்ளியா? ஒண்ணுமே ஆகாது. 0.5 சுன்னுனா இந்த இடத்துல இருக்கும். நம்மளோட இதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும். அப்ப இனிமே வந்து மூக்கில இருந்து நீர் வடிதல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? மூக்குக்கு பக்கத்துலேயே தான் இந்த பாயிண்ட் இருக்கு. எவ்வளவு காலம் நம்மளுக்கு தெரியாமையே இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா இந்த விக்ஸ் அமிர்தாஞ்சன் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த பாத்தீங்கன்னா இந்த புருவம் அந்த முடியிற இடத்துல தடவுவோம், கிட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் அப்படி தடவுவோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் ஆக்டிவேட் ஆயிருக்கு. நம்மளுக்கு தெரியல. அமிர்தாஞ்சன் தடவினதுனாலதான் இது சரியா போயிடுச்சு நம்ம நினைச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தது LI20. லார்ஜ் இன்ட்ரெஸ்டோட மொத்த புள்ளிகள் LI20. நடுவுல எல்லாம் 365 புள்ளியும் இருக்கு. அதெல்லாம் அடுத்த இப்ப நம்ம வந்து பேசிக் தான் படிக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ MD எல்லாம் இருக்கு. இது விரிவா படிக்கிறதுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு பேசிக்கா என்ன சொல்ல கொடுக்க முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த LI20 மூக்கின் வெளிப்புற விளிம்பிலிருந்து இதேதான், ரெண்டு பக்கமும் இருக்கனால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று. இதுவும் அதேதான் சைனஸ். மேல் வரிசை முன்புற வலிகள், பல் தொந்தரவுகளா இருந்தது, முகவாதம், தும்மல், முகத்தின் நரம்புகள் இணைக்கும் புள்ளிகள். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மூக்கிற்கும் மேல் உதட்டுக்கும் நடுவு இந்த இடத்துல இருக்கு. ரெண்டு பக்கம் பக்கவாட்டிலையும் இருக்கு. இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்ப மூக்கு நம்ம உடம்புல ஒரு பாகத்துல இருந்து முன்னாடி உள்ள முகத்துல இருந்து ஆரம்பிச்சு விரல் நுனியில முடியுது. லங்ஸ் வந்து விரல் நுனியில ஆரம்பிச்சு மேலே வந்து முடிகிறது. அப்ப உடலின் ஏதோ ஒரு பாகத்துலதான் ஆரம்பிக்குது, உடலின் ஏதோ ஒரு பாகத்துல முடிவடைகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். அப்ப லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் எவ்வளவு தொடர்பு, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும், என்னெல்லாம் தீர்ந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த 2 கிளாஸ்ல நம்ம பார்த்திருக்கோம்.